ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸ்லயும் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லயும் கேட்டிருந்தீங்க. "சிஸ்டர் முயல் குட்டி கொண்டு வந்தீங்கல்ல, அது என்னாச்சு? காயம்லாம் பட்டுருந்துச்சு. சரியாயிடுச்சா?" அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது டெய்லி வந்து எண்ணெய் வச்சுவிட்டு, அப்புறம் அயோடின் டிஞ்சர்லாம் வச்சுவிட்டு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தத்தி தத்தி நல்லாவே குதிக்க ஆரம்பிச்சுருச்சு, ஓட ஆரம்பிச்சுருச்சு. அதனால ஒரு வாரம் வந்து வீட்ல வச்சிருந்தோம். பால் மட்டும் தான் குடிச்சுது. புல்லெல்லாம் கொண்டு வந்து போட்டோம். அது சாப்பிடவே இல்ல. ரொம்ப குட்டியா இருக்கும் போல இருக்கு. அதனால எங்கேருந்து எடுத்துட்டு வந்தோமோ, அங்கேயே கொண்டு போய் ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டோம். சரி அதுவே தன்ன போல போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயே குதிச்சுட்டே இருந்துச்சு. அப்புறம் நாயெல்லாம் ஏதோ புடிச்சிட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம், மாடு மேய்ச்சுட்டே. அதுக்கப்புறம் அது குதிச்சு குதிச்சு ஒரு புதருக்குள்ள போயிருச்சு. அதனால விட்டுட்டு வந்துட்டோம். என் பையனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அத வளர்க்கலாம் வளர்க்கலான்னு சொல்லி அழுதுட்டே இருந்தான். நான் தான் சொன்னேன், "தம்பி உன்னைய வந்து ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சு யாராவது ஆசைப்பட்டு வளர்க்குறாங்க. அதுக்குள்ளேயே இருடா அப்படின்னா இருப்பியா? இருக்க மாட்டேல்ல. அதே மாரி தான் அதுக்கு சுதந்திரமே காடு தான்டா. அதனால அங்கேயே இருக்கட்டும். நம்ம எங்கேயாவது தூரமா பார்த்து ரசிச்சுக்கலாம். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம். ஒரு சில பேர் அணில் பத்தி வீடியோ போட்டிருந்தா, "அணில் குட்டி இருந்தா குடுங்க. நாங்க வளர்க்குறோம்." அப்படின்லாம் கேட்குறீங்க. நான் எப்பயுமே அதுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா உதவி பண்ணிட்டு கொண்டு போய் அதே இடத்துல விட்டுருவேன். அது வளர்த்தா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அதுக்கு சந்தோஷமா இருக்காதுல்ல. அதனால அது இருக்கிற இடத்துல இருந்தா தான் அதுக்கு சந்தோஷம். அதனால கொண்டு போய் விட்டுருவேன்.